எல்லா துன்ப உயரங்களில் இருந்து நாம் விடுபட முடியும். அதற்கான வலிமை நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என்னிலும் இளைய என் தம்பிதங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே இவர்கள் சொல்வதை போல நாம் சிறுபான்மையினரா? சிறுபான்மையினர் என்றால் எப்படி, எதை வைத்து சிறுபான்மை? உலகெங்கிலும் வரலாற்றிலே உடன் பிறந்தார்களே, உலகெங்கிலும் வரலாற்றிலே ஒவ்வொரு இனத்தையும் மொழி இன அடிப்படையில் தான் வகுக்கிறார்கள். அப்படித்தான் எந்த நாட்டிலும் எந்த வரலாற்றிலும் மதத்தின் அடிப்படையில் மனிதர்களை பகுத்து வைத்து பார்த்தது இல்லை. ஐரோப்பிய நாடு முழு கிறிஸ்தவர்களா பல இடைக்காலத்திய நாடுகள். எதற்கு பிரான்ஸ், எதற்கு சுவிஸ், எதற்கு டென்மார்க், எதற்கு ஜெர்மனி, எதற்கு நாடு? மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள். I am Christian, I am French, I am British, I am English. மொழி வழிதான் தேசிய இனங்கள் நிலங்கள். இங்கிலாந்திலே இருந்தவன் தானே அயர்லாந்து காரன். எதற்காக? எங்களும் கிறிஸ்தவன் தான். எதற்காக பிரித்தார்? நீ நான் ஐரிஷ். ஒரே நூல், வேற நூல், பைபிள். இறைமகன் இயேசு ஏற்றுக்கொண்டவன் தானே. பிறகுக்காக நாடு. எதற்காக இன்னைக்கு ஸ்காட்லாந்து தனிநாடு கட்டார்? நீ இங்கிலீஷ், நான் ஸ்காட்லாந்து. இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிந்ததையே மார்க்கம். இஸ்லாம் அதற்கு தனிநாடு. அதுவும் கூட முகமது அலி ஜின்னா கேட்டிருக்க மாட்டார். நாட்டு விடுதலைக்காக எல்லோரும் இணைந்து போராடி கொண்டிருக்கிற போது மதம், சாதி, மொழி, பால்வாயின்றி இந்தியர்கள் என்று போராடி கொண்டிருக்கும் போது பொது மேலையிலே ஒரு முறைக்கு இருமுறை காந்தியடிகள் அவர்கள் ஜின்னா அவர்களை பார்த்து, இந்த நம்மோடு சிறுபான்மை மக்களின் தலைவர் ஜின்னாவும் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டார். அந்த இடத்தில் நாம் எந்த பாகுபாடும் இல்லாமல் போராடி கொண்டிருக்கிறோம். இவன் இரண்டுமே நம்மை சிறுபான்மை மக்களின் தலைவர் என்று சொல்லிவிட்டார் என்று அன்னைக்குத்தான் ஜின்னா சிந்திக்க தொடங்கினார். வெள்ளைக்காரன் ஆட்சி, அந்நிய ஆட்சியில் இருக்கும் போதே இங்கே மதக்கலவரம், இந்து இஸ்லாம். அடுத்தவன் ஆட்சியிலே நம்மை அழிக்கிறார். அப்ப இலக்கிய அதிகாரம் போனோம், நம் மக்கள் பாதுகாப்பாக வாழ்வது கடினம் என்ற முடிவெடுத்த செப்பரேட் பாகிஸ்தான் என்ற முடிவில் உறுதியாக இருந்தார் முகமது அலி ஜின்னா. 46 அடைய வேண்டிய விடுதலை ஜின்னாவால் தான் ஓராண்டு தாமதமாச்சு. யார் போய் பேச போனாலும் மவுண்ட் பேட்டன் ஜின்னாவை சமாதானப்படுத்தி, ஜின்னாவை கன்வின்ஸ் பண்ணிட்டு வா, ஜின்னாவை சரி பண்ணிட்டு வா, அவர் தனி பாகிஸ்தான், அதை தவிர வேற தீர்வில்லை என்று உறுதியாக இருந்ததால் ஒரு நாள் முன்னாடி பாகிஸ்தான் விடுதலை அடைந்து அங்கே போன பிறகு ஒரே மாற்றம், ஒரே நிலம், ஏக இறைவன் அல்லாஹ், ஒரே நூல், நபிகளின் மொழி குர்ஆன், ஒரே வழி, நபிகளின் வழி. ஜின்னா சொல்கிறார் உருது ஆட்சி மொழி என்றார். டாக்கா பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருந்த மாணவர்கள், முஜிபுர் ரஹ்மான் அவருடைய நண்பர்கள், என் தாய்மொழி வங்க மொழி என்னாவது என்றார். சலவரம் ஒரே மாற்றம், ஒரே இனம், ஒரே வழி, நபிகளின் மொழி வழி. ஆனால் நீ உருது, நான் வங்காளி. இதாண்டா நான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன். அவன் அடையாளிகள், அவன் உருது, அவன் வங்காளி, அவன் மலையாளி, அவன் தெலுங்கன், அவன் குஜராத்தி, அவன் பீகாரி, நான் தமிழன். உலகெங்கிலும் எனக்கு வழக்கம் இல்ல, உலகெங்கிலும் வரலாற்றின் வழி இதுதான். இந்தியா இத்தனை மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. 29 மாநிலம். எந்த மாநிலம் சாதிக்காக, மதத்துக்காக பிரிக்கப்பட்டதை உடன் பிறந்தார்களே. மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள். நாங்கள் தமிழர்கள், தமிழ்நாடு. அவர்கள் மலையாளிகள், கேரளா. அவர்கள் தெலுங்கர்கள், ஆந்திரா. அவன் மகாராஷ்டிரா, மராட்டியம், மகாராஷ்டிரா. அறிவு சமூகமே, இந்துதானே குஜராத்தில் இருப்பவனும், மராட்டியத்தில் இருப்பவனும், மகாராஷ்டிராவில் இருப்பவனும் இந்துதானே. அவை
இருக்கும் போது எதற்காக குஜராத்தை தலைமுறையாக கேட்டான்? பதிலாற்றிற்கு யாருக்கு ஒரே மாநிலமாக இருந்தது மகாராஷ்டிரமும் குஜராத். எதற்காக பிரிந்தது? நீ மராட்டியன், நான் குஜராத். எங்க இருக்குது மதம்? பங்களாதேஷ், கிழக்கு பாகிஸ்தான், அங்க உருது வங்காள பிரச்சனை போராடுகிறவன் கிழக்கு பாகிஸ்தான் இருந்து போராடுகிறவன் யார்? வங்காளி. போராடுகிறவன் மார்க்கம் இது இஸ்லாம். அன்னைக்கு மேற்கு வங்கம் அதே வங்க மொழியை தாய்மொழியாக கொண்டவன் ஒரு மாநிலம். அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் யார்? காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சர் சித்தார்த்த சங்கர் என்கிற முதலமைச்சர். அன்னைக்கு பிரதமர் யார்? இந்திரா காந்தி. அங்கே போராடி கலவரத்தில் சிக்கி சாவவன் யார்? இஸ்லாமியன். இங்கே ஆட்சியில் இருப்பவன் யார்? இந்து. மேற்கு வங்கத்திலே சித்தார்த்த சங்கர் சொன்னது என்ன? எழுந்து சொன்னார், கிழக்கு பாகிஸ்தானில் என் இன மக்களை பாகிஸ்தானியர்கள் கொள்கிறார்கள். நீங்கள் ராணுவத்தை அனுப்பி, டியர் மேடம் இந்திரா காந்தி, நீங்கள் ராணுவத்தை அனுப்பி காப்பாற்றவில்லை என்றால் என் காவல்துறை அனுப்பி நான் காப்பாற்றுவேன் என்ற அழைப்பு, அந்த அழைப்பு விடுத்தவர்கள் அம்மையார் இந்திரா காந்தி ராணுவத்தை அனுப்பி சண்டையிட்டு கிழக்கு பாகிஸ்தானை பிரித்து அவர்கள் தாய் மொழியிலேயே பங்களாதேசம் என்று நாடை கட்டினார். அப்ப இங்க என்னவாகிறது? செத்தான் நமக்கு நினைக்கவில்லை, அறிவத்தான் என் இனத்தான் என்று எண்ணினார். அப்படித்தான் சிறையில் இருப்போம் சீமான் இனத்தான். அதனால இருக்கிறார். இங்க இருக்கிறாங்க அரேபியாவிலிருந்து யாரும் இறக்கிவிடப்பட்ட நிலையுடன் பிறந்தவர்களே, என் ரத்த சொந்தங்கள், என் உடல் பிறந்தவர்கள். இஸ்லாமியர்கள் நான்கை தமிழராகவில்லை, தமிழர்கள் நாங்கள் இஸ்லாமிய மாற்றத்தை ஏற்றிருக்கிறோம். அப்படிதான் என் தம்பி சைஃபுல்லா, அப்படிதான் எங்க தடாரைகள், அப்படிதான் எங்க அண்ணன் என் தம்பி ஹுமாயூன், அப்படிதான் இருக்கிற சொந்தங்கள் எல்லாம். நல்லா கவனிச்சுக்கணும். இதை பலமுறை இந்த மண்ணில் வலியுறுத்தவன் என் உயிர் அண்ணன் பள்ளி பாபா அவர்கள். நான் இங்குதான் இருந்தேன், மார்க்கம்தான் என்னிடத்தில் வந்தது. ஏன் இஸ்லாம் நாட் ரெவல்யூஷன், இட்ஸ் எ ரெவல்யூஷன். ஏன் ரெவல்யூஷன்? எங்க இருக்கிற சாதி அடக்குமுறை, தீண்டாமை, வன்முறை, கொலைகளை எல்லாம் எதிராக வந்த புரட்சி எல்லா சமயங்களிலும் ஏற்றதாக இருக்கிறது. சாதி இருக்கிறது, ஆனால் இஸ்லாத்தில் சாதி இல்லை, மார்க்கம் மட்டும்தான். இஸ்லாம் தான். கிறிஸ்தவத்திலே நாடார் கிறிஸ்தவர், உடையார் கிறிஸ்தவர், முதலியார் கிறிஸ்தவர், பிள்ளை கிறிஸ்தவர், ஆதி தமிழர் கிறிஸ்தவர், வன்னிய கிறிஸ்தவர், எல்லா கிறிஸ்தவர் இருப்பான். இஸ்லாத்தான் இருப்பான், இஸ்லாமிய மட்டும்தான் இருப்பான். அதான் இஸ்லாம் நாட் ரிலிஜன், இட்ஸ் எ ரெவல்யூஷன். புரட்சி அது ஒரு மார்க்கம் மட்டுமே, அது தூய வழி, புனிதமான வழி. அதெல்லாம் என் மக்கள் ஏற்றார். இந்த வேற்று கிரகத்திலிருந்து இறக்கி விடப்பட்டவர்கள் அல்ல, என் இன சொந்தங்கள். என்னடா சிறுபான்மை பெரும்பான்மை? சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு யார்? ஆக சிறுபான்மை, ஆக சிறுபான்மை. நாங்கள் தமிழர்கள் ஒரு தேசிய இனத்தின் மக்கள். உலகெங்கும் 13 கோடி எண்ணிக்கை கொண்டு 130 நாடுகளில் பரவி வாழக்கூடிய பேரின மக்கள் நாங்கள். இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம். அதனால சின்னதாயிடுமா? என்னடா உங்க பாட்பாடு, உங்க பகுப்பு, உங்க வகுப்பு? இந்த பேசிக்காக என் தம்பி அபுபக்கர், என் தம்பி, நான் தான் அவனுக்கு திருமணம் பண்ணி வச்சேன். என் தம்பி மணந்து இருக்கிறது நீங்க சொல்றபடி இந்து பெண். அவன் அந்த நிக்கா முடிக்கிறதுக்கு 1 நொடி வரைக்கும் இந்து பெரும்பான்மை. என் தம்பியை மணந்து அவன் நிக்கா முடிச்ச அடுத்த நொடியில சிறுபான்மை. நான் எந்த செருப்போச்சரா அவங்களை அடிக்கிறது? எந்த செருப்போச்சு அடிக்கிறது அவங்களை? வெறுஞ்செருப்பு பத்தாது அவங்களுக்கு, வழக்கமான சேர்த்து அடிக்கணும். அயோக்கிய நாய்களா இப்படியே பயங்காட்டி யாரா சிறுபான்மை? என் அன்பு சகோதரன் AR ரஹ்மான் இன்னைக்கு சிறுபான்மை நீ சொல்ற.
என் அன்பு தம்பி, என் வருவானுடைய சொந்த அக்கா மகன், என் தம்பி ஜிவி பிரகாஷ் இந்துங்கிறார். என்ற தாய்மாமை சிறுபான்மை, மருமகன் பெரும்பான்மையான. எங்க அப்பா இளையராஜா, உங்களுக்கு தெரியும் இந்து, சரி. என் தம்பி இவன் இப்ப அவன் இஸ்லாத்தை ஏற்றுட்டான். எங்க அப்பா பெரும்பான்மை, என் தம்பி இவன் சிறுபான்மையான. ஏன்னா உங்களுக்கு மூளையில் ஒரு இருக்கா இல்லையா? மதத்தை வைத்து எந்த உலகம் மதிப்பிடுது இந்த பயில வெறி வருவாங்க. இதுல நாங்கள் தான் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர்கள், சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு, கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களின் பாதுகாப்பு, சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு. அந்த இடத்துல என்னன்னு வைக்கணும்னா உனக்கு ஒரு ஆப்பு இங்க மாட்டாதே. சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு என்ற சொல்லுகிற இடத்தில் அந்த சொல்லிலே ஒரு மிக கொடிய அச்சுறுத்தலை சொல்கிறான். சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு, சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு. என்னமோ எங்க அண்ணன் தடாரையும் சொன்ன மாதிரி ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் எங்களை நீ வாழ வச்சிருக்காப்ப இந்த நாட்டுல. சிறுபான்மை மக்களை எப்படி பாதுகாப்பா கொஞ்சம் சொல்லு. ஸ்பெஷல் போர்ஸ் போடுவியா எங்களுக்கு? இல்ல வீட்டுக்கு 2 வாட்ச்மேன் வைப்பியா? இல்ல நீ இருந்து நிப்பியா? எப்படி பாதுகாப்பா சொல்லு. என்ன பாதுகாப்பு? சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு என்பது என்ன? எப்படி இதை என் தம்பி தம்பிச்சு எல்லாம் போகும்போது கூட 2 போலீஸ் கூடவே அனுப்பியா? சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பு பைத்தியம். ஒட்டுமொத்த நாட்டுக்கு மக்களின் நாட்டு பாதுகாப்பு, ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் பாதுகாப்பு தான் இங்க இருக்கிற கிறிஸ்தவர், இஸ்லாமியர், இந்து, சீக்கியர், பௌத்தர் எல்லாருக்கும் பாதுகாப்பு. அதுல தனியா சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு, சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு. அந்த சொல்லிலே நீ அச்சுறுத்துகிறாய். ஏதோ பிரச்சனை இருக்கு போல, ஏதோ ஆபத்து இருக்கு போல. தம்பி, நீ சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு இல்ல, இங்க இருக்கிற கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் தான் தொடர்ச்சியாக உனக்கு வாக்கு செலுத்தி பாதுகாப்பு வச்சிருக்காங்க. இவர் 3 விழுக்காடு கொடுப்பாரு, 3.5. இப்ப 5 விழுக்காடு. நீ உட்கார்ந்து இருக்கிற இடம் யாரு? எங்களுக்கு இடம் ஒதுக்கிற அப்புறம் கொடு. நீங்க இருக்கிற இடத்தை கொடுத்தது யாரு உங்களுக்கு? அது யாரு? அது என் ஆத்தால அப்பனும் கொடுத்தது. நீ உட்கார்ந்து இருக்கிற இடம். சும்மா போற மக்கள 3 கொடுக்கறது. ஏன் போன ஆண்டு கொடுத்தது 5? அதுக்கு முந்தின ஆண்டு இப்பதான் இறங்கி இருக்கான இஸ்லாமிய புறம் வேற கிரகத்துல இருந்து. இது ஒண்ணுக்காக அல்லாம உங்களை ஒடி பண்ணாங்க. உங்களை இது ஒண்ணுக்காவது இந்த காலங்காவாய மக்களை வஞ்சித்து ஏமாத்தி, இந்த பயன்காட்டி இந்த வாழ்க்கை பறிச்சு வசதியா கொடுத்து இந்த அதிகாரத்தில் இருந்து எங்களை வஞ்சித்து விட்டாரா? இதுக்காக ஒழிக்கணும்.